ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது பிக் பாஸ் ஹிஸ்டரியில் இது வரைக்கும் நடந்ததில் நம்ம மட்டும் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் பிக் பாஸே இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி இந்த வீட்டில் நடந்தது கிடையாது, உங்களால் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்பயுமே லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆன் பண்ணால் சரித்திரமே கிடையாது. அதை இன்றைக்கி லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லைட்ஸை ஆன் பண்ணி பிக் பாஸ் ஒரு 5 பேரை வச்சு பொழக்கிறார். காரணம், வெளி உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உள்ளே சொல்லாதீங்க நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கார். ஆனால் மதிக்காமல் இவர் ஃபேட் பேண்டை வந்து ஒரு பக்கம் பண்ணார். காலையில் கூப்பிட்டு ஃபேட் பேண்டுக்கு மட்டும் தனியாக போட்டு ரைடு விட்டார். ரோஸ்ட் பண்ணி கிழிச்சார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லி, ஏன்னா ஒரு ப்ரொடியூசரு ஒரு அளவுக்கு ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர் ஒரு பிக் பாஸ் கேமை வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அப்புறமா ஒரு சில விஷயங்களை சொல்லி அவர் உள்ளே அமுச்சு விட்டார். இதுக்கப்புறம் அடித்து கேட்டால் கூட சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் விட்டார். அவருடைய கேம் ஸ்டைலை வேற மாதிரி மாற்றிட்டார். ஆனால் சிவகுமார் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. பவித்ரா பற்றி சொல்கிறாரு, தர்ஷிகா பற்றி சொல்கிறாரு. தர்ஷிகா அம்மா இங்கே வந்தாங்க, அங்கே போனாங்க, இங்கே வந்தாங்க. எதுக்கு? ஆல்ரெடி வந்துட்டு அங்கே சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லி அவர் உசுப்பேற்றி சாச்சனா ஒரு பக்கம் வந்துட்டு ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு இருக்கிற விஷயங்களை சொல்லி அதை வச்சு கலாய்ச்சி அதேமாதிரி ரியாவும் வர்ஷினியும் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு இருக்கிற அந்த பயங்கரமான ஓட்டிங் பற்றி சொல்லி சௌந்தர்யாவோட மனசை கலைச்சி இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கவே பிக் பாஸ் டென்ஷன் ஆகி லைட்டை ஆன் பண்ணி வச்சு பொழக்கிறார். அவரே சொல்கிறார், இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாது, உங்களை பண்ணியிருக்கேன்னா நீங்கள் அந்த அளவுக்கு என்னை கோவப்படுத்திருக்கீங்க, இதே மாதிரி நீங்கள் திரும்பவும் அப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா இப்பயே கிளம்பிடுங்க. இல்லை இதுக்கப்புறம் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா காலையில் உங்களுக்கு மெயின் டோர் ரெடியாக இருக்கும், நீங்கள் பாடு ஓப்பனில் இருக்கும், நீங்கள் பாடு வெளியே போய்ட்டுருங்க அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிற. அதுலேயும் குறிப்பாக வந்து 2 பேரை பொழந்தார். ரியா, அதுக்கப்புறம் நம்ம சிவகுமார் வந்துட்டு பவித்ரா கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்றார். அவரு இல்லை பாஸ், சாரி பாஸ், உங்களுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டார். பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரியா டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டார். இதில் வந்து சாச்சனால தேவையில்லாமல் மொக்க வாங்கினவங்க, இனிமேல் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாங்க. ட்ரையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஐயோ தெரியாமல் வாயை விட்டனே அப்படின்ற மாதிரி அவங்க பதறினாங்க. எல்லோரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க. கடைசியாக உங்களுக்கு வார்னிங் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா இன்னொன்று சொல்கிறார், சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி இது அன்ஃபேர்னு சொன்னியா ரியா? ஆமாம் சார். அதே மாதிரி சாச்சனா உனக்கு 2வது சான்ஸ் இல்லை, இது 3வது சான்ஸு, எவ்வளோ வருத்தப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க போகும்போது என்னென்ன சொன்னீங்கன்றது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்திருக்கீங்க, உங்களோட கேமை மட்டும் விளாடுங்க. தேவையில்லாமல் நான் சொல்லாத விஷயத்த, நான் ரூல்ஸ் போட்ட விஷயத்த மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான் போய் முடியும்னு சொல்லி பயங்கரமாக வச்சு லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். செம்ம காண்டாயிட்டாங்க. இது ஏன் திரும்ப பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பண்ணாங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். எதுக்காக இவங்க திரும்ப சொல்லதை மீறியும் அங்கே செய்கிறாங்க? அது அவங்களோட கேம் பிளேவாக பார்க்குறாங்களா, இல்லை இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கிறோம்ல அந்த மாதிரி அவங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.